அம்மா எனக்கு சூடா தோசை சுட்டுதா? ஏற்கனவே சுட்டு தான் வச்சிருக்கேன். என்ன? இல்ல எனக்கு ஆல்ரெடி சுட்டு வச்சதெல்லாம் வேண்டாம். எனக்கு புதுசா ஒண்ணுன்னா இப்ப சுட்டுதா? சரி போய் உட்காரு, நான் சுட்டு எடுத்துட்டு வரேன். தேங்க்யூமா. அம்மா இன்னொரு தோசை. இன்னும் ஒரு தோசை. அம்மா ஒன் மோர். முருவலா நெய் ஊத்தி ஒரு தோசை மணக்க மணக்க எடுத்துட்டு வா. கால் வலி. ஏமா கால்ல என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. முட்டியில கை வச்சு பிடிச்சிட்டு இருக்கிற சொல்லு. கொஞ்ச நாளாவே கொஞ்சம் முட்டி வலியா இருக்கு. சரி வா ஹாஸ்பிட்டல்ல போய் என்னன்னு பார்க்கலாம் வா. ஹாஸ்பிட்டல்லாம் போனா எனக்கு அதெல்லாம் பயம். ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க, அது இதும்பாங்க, அதனால வேண்டாம். என்னடா யோசிச்சுட்டு இருக்க? இல்ல அம்மா முட்டி வலின்னு சொல்றாங்க. சரி ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கலாம் அப்படின்னா அங்க ஆப்ரேஷன்லாம் பண்ணுவாங்க. அது எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்து எங்களுக்கும் சரி எங்க அப்பாவுக்கும் சரி எங்க அம்மா காலையில பிரேக்ஃபாஸ்ட் செய்யறது, மத்தியானம் லஞ்சு செய்யறது, நைட்டு டின்னர் செய்யறதுன்னு அந்த கிச்சன்ல தான் ஒரு முக்காவாசி டைம் ஒரு நாள் அவங்க ஸ்பெண்ட் பண்றது. இவ்வளவு நாள் எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனா இன்னைக்கு முட்டி வலின்னு சொல்லி காலை பிடிச்சிட்டு உட்காரும் போது என் மைண்ட்ல எல்லாம் அதான் ஓடிட்டு இருக்கு. அதான் என்ன பண்ணேன்னு தெரியல. அவ்வளவுதானா? என் ஃப்ரெண்டோட அம்மாக்கும் இந்த மாதிரி தான் முட்டு வலியில அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. போன மாசம் தான் நொங்கம்பக்கத்துல இருக்கிற சென்னை பெயின் கிளினிக்ல கொண்டு போயிருந்தாங்க. அவங்க வந்து முட்டு வலி, முதுகு வலி அந்த மாதிரி எல்லா ஜாயிண்ட் பெயின்ஸுமே சர்ஜரி பண்ணாம இன்ஜெக்ஷன் மூலமா கியூர் பண்ணிடுவாங்க. இது வரைக்கும் 20,000க்கும் மேல பேஷண்ட் குணமாக்கி இருக்காங்க. ஸோ அம்மாவை அங்க கூட்டிட்டு போப்போ எல்லாம் சரியாயிடும். சரி அப்ப அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எனக்கு கொடுக்குறியா? கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். எனக்கு 2 தோசை மட்டும் சுட்டு தரியா?